கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அஹ்ஸாபுடைய 35வது வசனத்திலே முஸ்லிமான ஆண்கள் பெண்களுக்கு சில தன்மைகளை சொல்லுகிறான். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஆண், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட பெண். வல் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண். வல் கானிதீன வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு ஆண், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு பெண். வஸ்ஸாதிகீன வஸ்ஸாதிகாத், அல்லாஹ்விற்கு உண்மையை பேசிய ஒரு பெண், உண்மையை பேசிய ஒரு ஆண். வஸ்ஸாபிரீன வஸ்ஸாபிராத், பொறுமையை கடைபிடித்த ஆண், பொறுமையை கடைபிடித்த பெண். வல் காஷிஈன வல் காஷிஆத், உள்ளத்தோடு, உள்ளத்துடைய அச்சத்தோடு, பணிவோடும் நேசத்தோடும் அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை பயந்த ஒரு பெண். வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு பெண். வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண். வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண், பாதுகாத்த ஒரு பெண். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு பெண். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான யானி அல் ஜன்னா அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான்.